இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித யோசேப்பு, புனித கன்னி மரியாவின் கணவர் திருவிழா, பெருவிழா. திருக்குடும்பத்தில் மிக முக்கியமான நபர் இயேசு ஆண்டவர், அன்னை மரியா, தொடர்ந்து இருந்த மூன்றாவது நபர் புனித யோசேப்பு. அவரை பற்றிய நற்செய்தி பகுதியில் இன்றைக்கு நமக்கு சிந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 16வது இறை வார்த்தை, தொடர்ந்து 18 21, முடிவாக 24. அன்பானவர்களே, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அன்பிற்குரியவர்களே, புனித யோசேப்பு திருக்குடும்பத்தின் தலைவராகிறார். அவர் தூக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் கடவுளுடைய தூதர் அவரை வந்து சந்திக்கிறார். அன்னை மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் என்று சொல்லி உண்மையை அவருக்கு அறிவிக்கிறார் தூதர். யோசேப்பு இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, யோசேப்பு தூக்கத்தில் கடவுளுடைய தூதரை சந்திக்கிறார். கடவுளுடைய தூதரை சந்திக்கும் வரை அவர் மரியாவை விலக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். இயேசு ஆண்டவருடைய அல்லது தந்தை கடவுளுடைய திட்டத்தின்படி மரியா தூய ஆவியின் பத்தினி. இந்த பத்தினியாக இருக்கிற, தூய ஆவியின் பத்தினியாக இருக்கிற அன்னை மரியாவுக்கு கணவராக யோசேப்பை கடவுள் நியமிக்கிறார். கடவுளுடைய தூதர் வழியாக கடவுளுடைய செய்தி வருகிறது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறார். கன்னி மரியா, அவருடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் குழந்தை பாவங்களிலிருந்து மக்களை மீட்கின்ற மீட்பராக இருப்பார் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. மரியாவை ஏற்றுக்கொள்ளாமல் மீட்பர் இயேசுவின் தாய், மீட்பர் கிறிஸ்து இயேசுவின் தாய் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல், அவர் இயேசுவின் தாய், கிறிஸ்துவின் தாய் அல்ல, அவர் இயேசு கிறிஸ்து என்ற கடவுளின் திருமகன் மனிதர் அவதாரம் எடுத்த அவருடைய தாய் அல்ல, இயேசு கிறிஸ்து இயேசுவினுடைய தாய் என்று சொல்லி மரியாவை ஒதுக்கி விடுகிறார்கள். வணக்கத்துக்குரிய, உயர் வணக்கத்துக்குரிய மரியாவை ஒதுக்கி விடுகிறார்கள் பலர். கடவுளுடைய தூதர் அவரோடு பேசினால்தானே அவர்களுடைய இந்த உறக்கத்திலிருந்து அவர்கள் விழித்தெழுந்து அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்வார்கள். ஒன்று, யோசேப்பு தூதர் சொன்ன உடனே மரியாவை ஏற்றுக்கொள்ளுகிறார். நம் ஒவ்வொருவரிடமும் கடவுளுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், விடுதலை பயண நூலிலே நாம் வாசிக்கிறோம் 20:23, உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, கடவுளுடைய செய்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தூதனுக்கு செவிசாய்க்க வேண்டும். கடவுள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார் என்றால், திரு விவிலியத்தில் இருந்து இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய தலைமையில் உருவாக்கிய 12 திருத்தூதர்கள் வழியாக உருவாக்கிய திருச்சபையிலிருந்து நமக்கு வரலாம். இவைகளை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பை பெற்றுக்கொள்வார்கள்? எனக்கு பெரிய கேள்வி எழுகிறது. புனித யோசேப்பை போல கடவுளுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள நமக்கு தாழ்ச்சி வேண்டும், யதார்த்த குணம் வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா,
திருக்குடும்பத்தின் தலைவராக புனித யோசேப்பை நியமித்தவரே, அவரை நீதிமான் என்று நீரே அழைக்கிறீர். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளே அழைக்கிறதே. தூதர் வழியாக அவருக்கு கிடைத்த உம்முடைய செய்தியை உடனடியாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டாரே, அதுபோல குடும்ப தலைவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய செய்தியை கேட்டு தங்களுடைய தவறான முடிவுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உம்முடைய திட்டத்தின்படி குடும்பத்தை நடத்த அருள்தாரும். உம்முடைய வழிமுறைகளை நாங்கள் தெரிந்து கொண்ட பின்பு எங்களுடைய கனவுகள், எங்களுடைய திட்டங்கள் இவைகள் எல்லாம் குப்பை என்று கருதி உம்மை ஏற்றுக்கொள்ள, அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்வதன் வழியாக மீட்பரை ஏற்றுக்கொள்ள, மரியா வழியாக இவ்வுலகில் மீட்பர் பிறந்தார் என்ற பேரு உண்மையை நாங்கள் அறிந்த அந்த மரியாவுக்கும் உயர் வணக்கத்தை தருகின்ற பக்குவம் அடைய எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.